64 முடித்து விட்டு மகன்கள் இருவரும் உத்தேசம் இன்னும் வரவில்லையே. எங்கு சென்றார்கள், எப்போது வருவார்கள் என்று வழி மீது விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கின்றேனே. மகனே, நான் வென்று என் செல்வமே எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லையே. மகனே, அம்மாவா? என் மகன்கள் வருவதான உத்தேசம். ஆமா, மகள் யார்? அடையாளம் தெரியவில்லையே. விளக்கமாக நாரத மகாமுனிவர் உரைத்தார். நாரத மகாமுனிவரா? புரிந்தது புரிந்தது. எங்களை அவரிடத்தில் கொடுத்து வளர்க்க சொன்னாங்க. ஆமா மகனே, அருந்தவ புதர் வந்தான் வீரபாலன். அப்படியா? அப்படியா மகனே, நான் பெற்ற என் செல்வங்களை பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டது. முந்தி தவமிருந்து 300 மாதம் கருவிலை சுமந்து தம்பி பெரிய அங்கமெல்லாம் வந்து யமனிடம் போராடி என்னை ஈண்டெடுத்து என் தாயே உங்கள் இளைய மகன் இந்த சிவபாலன் வணங்குகிறேன். மகனே, உங்களை பார்த்த உடனே என் மனமே மாறிவிட்டது. உங்களை பார்ப்பேன் நினைக்கவே கிடையாது. ஆமா, ஆயக்கலைக்கு 64 முடித்து விட்டு பயிற்சி, பால் பயிற்சி, யானை ஓட்டம், குதிரை ஓட்டம் அத்தனையும் கலவை கட்சி இருந்து விட்டீர்களா? அம்மா மகனே, அனைத்து பாடங்களையும் 2 பேர் தான் முதல் மாணவர்கள். அப்படியா மகனே, கேட்பதற்கே மன மகிழ்ச்சியா இருக்கின்றது. இருந்தாலும் அசுர குலத்தில் பிறந்ததாக இரக்க பீனம் இல்லாமல் சென்று விட்டுக்கொண்டு நிறுத்திவிட்டு இருந்தாலும் இரக்க குணத்தோடு இருக்கின்றீர்கள். மகனே, நான் பெற்றுகின்றாச்சா? அம்மா மகனே, என்ன 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 என்ன? அம்மா, இளையவன் நான் இருக்கின்றேன் பக்கத்தில். ஆமா, அண்ணனுக்கு மனம் தடுமாறும் தடுமாறுகின்றதா? எதற்காக? நான் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன். ஓய்வு எடுக்க தேவையில்லை, ஒரு புறமா நினைக்கிறேன். என்ன இது ரகசியம் என்று தெரியவில்லை. மகனே, அம்மா என்னப்பா? பெற்ற ரகசியமா? அப்படியா? உங்களை பார்க்க மாட்டோம் என்று நெடுநாள் ஏக்கம். நெடுநாள் ஏக்கமா? பார்ப்பேனா என்று எனக்கு பலநாள் தூக்கமே இல்லை. ஆமா, உங்களை பார்த்தவுடன் அப்படியா மனம் மிக 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 புறப்படுது. அப்படியா? ஆமா. அமர் 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 அமர். அம்மா மகனே, யானையேற்றம் குதிரையேற்றம் அனைத்து முடித்த பிறகு ஆமா நாரத மகாமுனிவர் உரைத்தார். என்ன உரைத்தார்? உனக்கும் உன தம்பிக்கும் வால் பயிற்சி. அந்த நேரத்தில் வால் பயிற்சி கை தவறி அவர் சிரசின் மீது வாழ்பட்டு சிரசின் மீது பட்டு விட்டதா? மகனே, குருதி சொட்டோ என்று சொல்லிவிட்டது. அதை பார்த்த நான் அதிர்ச்சி அடைந்திருந்தேன். ஏடா இப்படி தவறு செய்து விட்டோம். ஆனால் நாரத மகாமுனிவர் என்ன உரைத்தார் தெரியுமா? என்ன உரைத்தார்? என்ன உரைத்தார் தெரியுமா? என்ன உரைத்தார்? அம்மா, எங்களை பார்த்து மிக மிக கேவலமாக பேசிவிட்டார். கேவலமாக பேசிவிட்டாரே மகனே, உன்னை பார்த்து கேவலமாக என்ன வார்த்தை உரைத்து விட்டார்? அம்மா, என்ன சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை, உங்களை பற்றி கேவலமாக பேசிவிட்டார். என்ன தெரியுமா? என்ன சொல்லிவிட்டார்? தந்தை பெயர் தெரியாத தருதலை, தாசிக்கு பிறந்த மகன், இழிவாக பேசுகிறார். மகனே, எனக்கு தந்தையே கிடையாதா? அப்படின்றால் பெற்ற தாய் நீங்கள், அன்பான தாய், பண்பான தாய், பாசமுள்ள தாய் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது எனக்கு தந்தை யார், எங்க இருக்கிறார், அவர் பெண்ண விளக்கமாக சொல்ல வேண்டும். எனக்கு வந்த சோதனையா? எந்த உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டாம் என்று நினைத்தேனே, இன்று அந்த உண்மையை என்னிடம் கேட்கின்றாயே. அசுர குலத்தில் பிறந்திருப்பான் என்று உரைத்து விட்டார். என் மகன் அரக்க குணம் படைத்தவன் ஆகிவிடுவானா? கூறவே கூடாது. மகனே, கால நேரம் வரும்பொழுது என் தந்தை யார் என்று உரைக்கின்றேன். அம்மா, காலமும் நேரமும் கணிந்து விட்ட காரணத்தினால்தான் அந்த விளக்கத்தை கேட்கிறேன். அம்மா மகனே, ஒரு முறை அல்ல, பலமுறை அல்ல, எத்தனை முறை கூறினாலும் சரி, எத்தனை முறை கேட்டாலும் சரி, ஒரே பதில் என்ன தெரியுமா? மகனே,
அம்மா கேட்டாலும் சரி ஒரே பதில் தான். காலம் நேரம் வரும்பொழுது உனக்கு அந்த உண்மைக்கும் தெரிவிக்கின்றேன். தாயே, என்ன மகனுக்கும் வராதவர் அவப்பெயர் அவநிலை எனக்கு வந்து விட்டது. அந்த அவநிலை போக்க வேண்டும், அந்த கெட்ட பெயரை போக்க வேண்டும். அதை உங்களால் தான் முடியும். முடியுமா? ஆமா தாய், நீங்கள் ஒருவர் இருக்கும்போது தந்தை எங்கே? மகனே, அந்த விளக்கத்தை நீங்க சொல்லித்தான் தர வேண்டும். இப்போது என்ன விளக்கத்தை கூற முடியாது. அம்மா வேண்டாம். தாய் மகன் என்ற பாசம் இன்றோடு அற்று போவதில்லை. கடைசி வரை அந்த உறவுமுறை நீடிக்க வேண்டும் என்றால் நீங்க சொல்லித்தான் சேர வேண்டும். மகனே, இங்க பார்த்தாயா, எத்தனை முறை கேட்டாலும் சரி, என்னதான் கேட்டாலும் சரி, ஒரே ஒரு பதில், ஒப்பற்ற பதில். கால நேரம் வரும்போது கூறுகின்றேன். அம்மா பயப்பட தேவையில்லை, உனது மகன் தான். ஆமா ஆமா மகனே, என்ன இது? ஒரு நேரம் பேசு. அப்படியா? உங்களுக்கு வருத்தம் இருக்கும். அதெல்லாம் எனக்கு ஆகாரம் கொண்டு வந்திருக்கின்றேன். அப்படியா? இதனை பருகித்தனாக வேண்டுமா? அப்படியாகட்டும். அம்மா இப்போதான் சொல்லுங்க. தந்தையா எங்க இருக்கிற? சொல்லுங்க மகனே, எத்தனை முறை கேட்டாலும் சரி, ஒரே பதில். கால நேரம் வரும்பொழுது கூறுகின்றேன். அது வரைக்கும் கூற மாட்டேன். சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, முடியாது. அடி தாசி, அடி தாசி, அடி விபச்சாரி. பெற்றெடுத்த தாயா அல்லது நாயாடி? இந்த உலகமே எங்களை பார்த்து கேவலமா பேசுகிறது. தந்தை சொல்ல தெரியாதவன், தந்தை போய் தெரியாதவன் உரைக்க மறுக்கிறாய். சொல்ல முடியுமா? முடியாதா? முடியாது. உங்களை பெற்றெடுத்தேனே முந்தி தவம் இருந்து அதற்காக நீங்கள் காட்டும் நன்றி செல்வமே. இந்த உலகமே காத்து உயிரோடு கலந்து
தெளிவாக சொல்லிவிட்டார். உயிரோடு இரு. இல்லை என்றால் உன் உயிரே போய்விடும். அண்ணா என்ன காரியம் செய்யுங்க? அறிவு இருக்கிறதா? பெத்த பாசம் இருக்கிறதா? புத்தி கெட்டு போச்சா? புத்தி தடுமாறி போச்சா? பெத்தெடுத்த தாயை சாட்டை கொண்டு வேட்டையாடுகிறார்கள். அதெல்லாம் காரியம் ஒன்று பார்க்கறாங்களா? தம்பி வாங்க. பெத்தெடுத்த தாயை அடிக்கிறீங்க. எத்தனையோ முறை கேட்டேன். கெஞ்சினேன். வாதம் எடுத்து கேட்டேன். சொல்ல மாட்டாடா தேவடியா. உனக்கு முன்கோபி. அதனால்தான் ஒரு தாய் என்று பாராமல் அடிக்கிறாயே. நீ கேட்கலையா? அன்போடு கேட்கிறேன். அப்ப சொல்றேன். நான் இளைய பிள்ளை, பாசம் உள்ள பிள்ளை. அதனால் நான் கேட்டால் நிச்சயமாக சரி தாய் உண்மையை சொல்வார். சரி நான் கேட்டு உனக்கு வார்த்தை நான் கேட்கிறேன். எனக்கு சின்னவன் இருந்தாலும் அப்ப சொல்றது கேட்கணும். ஏனென்றால் யாருக்கும் ஒரு தெரியாது, யாரும் கிடையாது. ஆமா, தெரிஞ்சவர் எல்லாருமே கிடையாது. ஆகினால் நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள். நான் மாசமாக கேட்டு வந்து அண்ணன் மூத்தவன் பெத்தெடுத்த தாயை அழை வைத்தால் உண்மையான வார்த்தை. ஏன்னா மாதா வயிறியே வாழா ஒரு காலம். மாதாவுடைய வயிறு இருந்தால் பிள்ளைகள் யாரும் உருப்பட மாட்டாங்க. ஏன்னா முதல் இந்த உலகத்திலே வணங்கக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டால் விநாயகர் பெருமாள். தெரியாதவன் உண்மையா நிச்சயமாக கிடையாது. முதல் இந்த உலகத்திலே போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு தெய்வம் உண்டு. அவனை தூக்கக்கூடிய ஒரு அளவுக்கு தெய்வம் உண்டு. வணங்கக்கூடிய ஒரு அளவுக்கு தெய்வம் உண்டு. யார் என்றால் பெற்றெடுத்த தாய் தான் பின்புதான் எல்லாரும் தெய்வம். உயிர் உள்ள தெய்வம் தாய். அப்படியாப்பட்ட தாயை மூத்தவன் முன்கோவி அடித்து விட்டால் வருத்தம் வேண்டாம். மனதில் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை அல்லவா, ஏதோ அறியாமல் செய்து விட்டார். பெற்றெடுத்து ஆளாக்கி வளர்ப்பதற்கு கஷ்டங்கள் கொஞ்சம் அல்ல. அதனால் வளர்த்த மகன் மார்பில் எட்டி உதைத்து விட்டால் மார்பையை அறுத்துக் கொள்வது கிடையாது தாய். அது போன்றுதான் அண்ணன் செய்த தவறு இருந்தாலும் கால நேரம் வரும்போது கூறுகின்றேன் உரைத்து விட்டேன். ஆனால் என் பேச்சு கேட்கவே இல்லை. அப்படி ஒன்றும் அவனும் தவறாக கேட்கவில்லை. ஏனென்றால் உங்கள் மகன் உங்களுக்கு அன்பு மகன் அல்லவா, ஆசை மகன் அல்லவா. இந்த இளைய மகன் தான் பாசம் கண்டிப்பாக. ஆயினால் இந்த இளைய மகனிடம் அண்ணனிடம் தெரிவிக்காத வார்த்தையை என்னிடம் தெரிவித்தால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் பார்க்கும் வீதியில சென்றால் பார்க்கும் மக்கள் கேவலமாக பேசுகிறார்கள். தகப்பன் பேர் தெரியாத எதிர்பார்க்கவே இல்லையடா. ஏனென்றால் அறியாத வயசில் யார் எது தெரிவித்தாலும் என் சிந்தையில் ஏறுவதில்லை. இப்போ வளர்ந்து விட்டேன், வாழ்வுமாக ஆகிவிட்டேன். ஆகினால் நீதி வழியாக செல்ல முடியவில்லை. என்னை பெற்றெடுத்து தந்தை பேர் தெரியாத தவறே என்று கேட்கிறார்கள். உயிர் ஆகினால் தயவு செய்து உங்கள் பாதம் பிடித்து கேட்கிறேன். என்னை பெற்றெடுத்து தந்தை யார் என்று உங்கள் திருவாயால் அதே பதில் தான் உனக்கும். கால நேரங்கள் கூடி வரும் பொழுது நான் கூறுகின்றேன். அது வரைக்கும் கூற மாட்டேன். என்னை ஈர்த்தெடுத்து என் தந்தை யார், என் தந்தை பேர் என்ன, அவர் எங்க இருக்கின்றார், எப்படி இருக்கின்றார் செல்வமே. தந்தை முகத்தை காண வேண்டும், அப்பா என்று அழைக்க வேண்டும். கட்டி அழைக்க வேண்டும். என்னுடன் இருக்கும் இளைஞர்கள் நண்பன் கேட்கின்றார், இளைய மகனே,
உனக்கு தந்தை யார் என்று தானே தெரிய வேண்டும். அப்படித்தானே உண்மைதான். தந்தை யார் என்று தெரிய வேண்டும். ஏனென்றால் பெற்றெடுத்த தகப்பன் பேர் தெரிய வேண்டும் என்றால் தாய் சொல்லினால் ஒரு தகப்பன் எப்படி தெரியும். அதனால் உங்கள் திருவாரூர் மகனே பார்த்தாயா, உன்னை பெற்றெடுத்த தந்தை யார் என்று கேட்கின்றாய். தந்தை தானே தெரிய வேண்டும். காலம் வரும்போது கூறுகின்றேன். காலம் கலந்து விட்டது, நேரம் போய்விட்டது. அவமானத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றேன். என் உடம்பெல்லாம் சேர்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆகினால் என் தந்தை பேரு சொல்ல முடியாது. அடி என்னடி அடி எதிர்த்து பேசுறாய். இப்படி விளையாடி வேதனை செய்யுதம்மா, எந்த வேதனை கட்டு வீதியில் மக்கள் வேடிக்கை பார்க்குதம்மா. அம்மம்மா வேடிக்கை பேரு தெரியும். இப்படியே வந்துடுறாரு. ஒரே ஒரு கோட்டு அப்படி என்றால் என்னை பெற்றெடுத்த தந்தை பேர் என்னை பெற்றெடுத்த தந்தை பேர் உனக்கு சொல்ல முடியாதா? இல்ல உனக்கு தெரியாதா? ஏனென்றால் ஏதோ வீதியில் போறவன் ஒருத்தனுக்கு முந்தி விரித்து என்னை பெற்று விட்டாயா? அடி தாசி, என்னுடைய தகப்பன் வீதியில யாரும் செல்வனுக்கு முந்தி விரித்தாடி
யாருக்கு அநியாயம்? சோதனை இறைவனவன் சோதனைகள் என் இனி நீ சிரிப்பது வாழ்வினை வேடி ஒரு சண்டை அடிக்கிறேங்க. ஒரு பெண்ணா பிறந்தால் ஒருத்திக்கு ஒருத்தனாக வாழ வேண்டும். இதுதான் நம்ம நாட்டு பண்பாடு. பெற்றெடுத்த தாய் ஒரு தகப்பன் சொல்லமா சொல்ல வேண்டாம். இவன் நான்டா அவங்க அப்பா சொல்ல மாட்டியா? அவன் தெரியல, எனக்கு தெரியாது. காலம் வரும், எப்ப காலம் வரும், காலம் தான்.
தான் தவறு. உன்னை போல பேயை நாயை அடிப்பது தவறே கிடையாது. ஏய், பேர் சொல்ல முடியாது. அநியாயம் அநியாயம் யார் செய்வார்? இதை யார் செய்வார்? இதை யார் அநியாயம் அநியாயம் யார் செய்வார்? இதை யார் செய்வார்? இதை யார் செய்வார்? அநியாயம் அநியாயம் யார் இது போன்ற செயல்கள் எல்லாம் யார் செய்வார்? இது போன்ற செயல் யாவோ யார் செய்வார்? இது போன்ற செயல்கள் எல்லாம் யார் செய்வார்? யார் செய்வார்? யார் செய்வார்? இதை யார் உலகம் தோன்றுமே உலகம் தோன்றுமே அடித்து பார்த்தேன், உதைத்து பார்த்தேன், இன்னும் சொல்லவில்லை. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பாய்க்க சொல்லிடுறேன். அது என்னது என்னது என்னது? என் தந்தை யாரு? சொல்லட்டு சொல்லட்டு சொல்லட்டு. இவளா பாவம் அண்ணா, நாட்டு மக்களை நம்ம கூப்பிடுறாங்க. தாசி மகன், தேசி மகன், தகப்பன் பேரு தெரியாத தரத்துல எனக்கு கூப்பிடுறாங்க. இவளால தானே இந்த அவமான சொல். யாரால? பெத்தெடுத்த தாய் நான் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தெய்வமாக இருக்க வேண்டும். ஆனா இவ பேய் மாதிரி நாய் மாதிரிங்கிறா. தம்பி, தகப்பன் பேர் சித்தவ செய்தோம் சொல்ல மறுத்தார். ஆகினால் உயிரோடு இருக்க கூடாது. தந்தை பேர் சொல்லாத இவள் இனி உயிருக்கு தகுதி கிடையாது. இப்ப ஏன் இவளை கேட்டியா? ஏன் அடிக்கிறேன்? இவன் இவன் சும்மா நீ போற இடம், கால வைக்கிற இடம் மத்த நறுவ நாசம். சத்தியமா ஆத்திரம் அழிவுக்கு சத்ரு. ஆனா உனா மத்த இதை பத்தி ஆத்திரப்படாத ஆத்திரப்படாது. ஆத்திரம் அழிவுக்கு சத்ரு. சரி விடு, இரு இரு. இல்ல நான் ஆத்திரப்படுறது அழுது நான் ஒத்துக்கிறேன். இப்போ உங்க ஒப்பம் பேரு என் அப்பன் பேரு நான் சொல்றேன். சொல்றேன். முதல்ல உங்க ஒப்பம் பேருக்கு வழி நான் சொல்றேன். இப்ப ஆத்திரம் ஏன் பண்ணுறேன்? ஏன் கோபப்படுறன்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா, ஒப்பம் பேரு தெரியுமா? உனக்கு நான் என்ன சொல்லி அனுப்புனேன்? அம்மாவை பதமாய் கேள், இதமாய் கேள், அன்பாய் கேள், அறிவாய் கேளுன்னு பொம்மாவை வெட்டிடா நான் சொன்னேன். இல்ல பொம்மாவை வெட்டிடா நான் சொன்னேன். 3 விதம் அன்பாக கேட்டு அறிவாக கேட்டு கோபப்பட்டு கேட்டு பதில் வரவில்லை. ஆகினால்
நாலாவது உச்ச கட்டணத்துக்கு சென்றேன். ஓஹோ சபாஷ். ஆமா, இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். கொஞ்சம் இருப்பா. ஏய், என்ன கேட்க போறோம் கேட்டு போ. இல்ல ஐயா சாமி. ஏய், இவனுக்கு வணக்கம் வைக்கிற சத்தியமா உலகத்துல யாருக்கு வேணாலும் கும்பிடு போடுறா. அப்பாய் மச்சான். இல்ல, உலகத்துல யாருக்கு வேணாலும் கும்பிடு போடு. ஆ, இவனுக்கு போடாத. யா எங்க போறானோ கும்பிட்டு அதுல வேணாம் ஐயா. சத்தியமா. ஆ, அப்போ ஒரு நானும் பழத்துக்கு போனானா, 4 பேர் கொண்டாந்தாங்க சிவன் குடும்பம். அப்ப கேட்டானா, செத்துட்டா. 2வது ஒரு வாட்டி போனான். ஓய், சக்தி பெரிதா சிவன் பெரிதா, ஆம்பளை மட்டும் சடை கலக்கி விட்டு அவங்களுக்குள்ள அவங்க பிரிஞ்சு போய் சிவன் இறந்து பார்த்து விட்டு ஏஞ்சி போய் அவன் மாலாக சொல்லிக்கிறான். இவன் எந்த இடம் போனாலும் கலகம். கலகம். இந்த அலைமகள் கலைமகள் மலைமகள் அவங்க 3 பேர்கிட்டையும் போனான். ஆ, நீ பெரிய ஆளா இல்ல அவங்க பெரிய ஆளா? அவதான் பெரிய ஆளா. அவன் 3 பேருக்குமே கலக்க மாட்டான். கலகக்காரனாண்டா இவன். தாயின்னு கொடுப்பாங்க. கல்வியா செல்வமா வீரமா? இதை யாரு சொல்லுது? அவன் வாய சொன்னான் பாத்தியா, இதுதான் அவனே சொன்னான். ஏய், நீ கேட்டு போடா. கல்வியா செல்வமா யாரா கேட்டாங்களா? இல்ல ஐயா, 3 பேருமே ஒத்துமையா இருந்தாங்க. அவங்க 3 பேரும் காரணம் பண்ணி காட்சி வந்தாங்க. எல்லாத்துக்கும் விளக்கம் சொன்னா நான் ஒரே ஆளு போயிட்டு வந்துக்கிறோம். சாமி, ஏய், அதெல்லாம் வேணாம். கதை நடக்குது. கேடுறா, அண்ணா கேடுறா. எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. கேடுறா. ஐயா சாமி சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்க சாமி. சாமி நாராயணா சொல்லு பகவானே. இல்ல சாமி. கோவிந்தா உரைப்பாய் பகவானே. நான் செருப்பத்தின் தலைமையில வச்சுக்கிறேன். செவ்வாய் பொழிந்து சொல்றா சொல்றா, கேடுறா பண்ண. இந்த நாராயணா சொல்லு பகவானே. சொல்றதே வேணாமா? ஏண்டா பேசக்கூடாது நீ. கேக்குறது யாரு? வாடா இங்க வாடா. கேக்குறது யாரு? நானு. அவன் என்ன சொல்லுறான்? அவன் கோவிந்தா சொல்றா கோவிந்தா சொல்றான்றான். சொல்லும் போது நாராயணா சொல்லு. அவன் சொல்ல விடுறானா? அவனுக்கு காதுக்குதா வாய்க்குதா? கேட்கிறிய கேட்டா கேட்ட கேள்வி தட்டினா கதவு திறக்கணுவாங்க. ஆனா எங்க தட்டணுமோ அங்கதான் தட்டணும். அப்படியா? பூட்டி வச்சிருக்க கதவு பண்ணி இன்னைக்கு ஃபுல்லா தட்டினா சாமி தட்டி பாக்குற தருவிட பாருங்க. தட்டி திறக்கும். பேச்சு சொன்னா இங்க வந்து எனக்கு ஒரு டவுட் சாமி. உங்ககிட்ட தான் கேட்கணும். என்னடா கேடா? எல்லாம் பேண்ட் உள்ள சட்டி போடுறாங்க. பேண்ட் போட்டு சட்டி போடுறாங்க இல்லையா? இது என்ன அக்கு போறாங்கதா? இது ராஜ உட்டை. அதுக்கும் மாத்திரக்குது எடுத்து புட்டு போடுவேன். போய் சொல்லாத. ஏய், போய் சொல்லாத. ராஜன் உட்டைடா. பொண்ணு இப்பதான் போன் வந்துச்சு. எப்பா எப்பா எங்க அப்பா ஆளை காணோம், நாடுக்கு போய்கிறாரு. ஆமா, நான் என்ன தம்பி அவள தம்பி நான் சித்தப்பா சித்தப்பா எப்பா எப்பா அப்பா நாடகத்துக்கு வந்தாரு. உண்மைதான். ஆமாமா வந்துக்கிறாரு. நான் கூட தான் வந்துக்கிறாருமா. என்ன பிரச்சனைன்னு என்ன சன்னு கேட்டேன். என்னமான்னு கேக்குறேன். வந்து சொல்லுது என்ன சொல்லுச்சு? பஸ் ஷிஃப்ட் வேலைக்கு போகணுமே. ஆமாடா. சாட்டர்டே கலர் பேண்ட் காணோம். ஆமா, கட்சியில பார்த்தா அப்பா மேடு மேல போட்டான்னு. இவன் வேற எதையோ கலைச்சுறாங்க. நானும் ஊன் போட்டு கேட்டேன்பா. இல்ல பொண்ணு பேண்ட் எத்தனை போட்டுக்கிறிய? இதுதான் அர்த்தம் தெரியாத கவனம் பேசுவான். எப்படியா? இது வந்து பொம்பளைங்க கிடையாது. தப்பு. கல்ல எடுத்துக்கணும். வேற என்ன சொன்னாரு மூஞ்சி மேல சொல்லுவேன்டா. அதுக்கு மாத்திரக்குது போடுவேன். இதுக்கு பேர் லெகின் கிடையாது, சாக்ஸ். பரமசம் சுகர் மாத்திரை போட்டியா? பரமசம் சுகர் மாத்திரை போட்டியா? பட 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 பேசுடா. மாத்திரை போட்டு வந்துடுறேன். ஏய், இப்பதான் இதுக்கு பேர் லெகின். 1800 ரூபாய் வருமா சொல்லும். சாகின் பேருனா சாகின். இப்ப கிடையாது, ஆதி காலத்துல சாகின்ஸ் இது பேரு. அதுக்கும் மாத்திரை வச்சுக்கப்பா மாத்திரை. ஆல்ரெடி இசுப்பு கூட வச்சுக்கடா மாத்திரை. நான் வணங்கும் சிரிப்பு காட்சி. நான் வணங்கும் அந்த பெரிய பார்த்தா புனித்துல பார்த்தா எந்த நோவும் இல்லடா. யாரு நீ சொன்ன மாதிரி எல்லா வேலையும் போவேன். இது வரைக்கும் எந்த நோவும் படுத்து கிடையாது. ஆனா நேற்று ஊசி பண்ண 1800 ரூபாய் ஒரே நாள் மொய் வச்சுட்டு வந்தியா? நைட்டு கூத்து போனாம்பா. காலைல தாண்டா அப்படியே ஹாஸ்பிட்டல் கூத்துட்டான். ஏய், தொழில்டா. எப்படியா? இந்த தொழிலுக்கு இந்த பேச்சு இருந்துச்சு. நேற்று அசிங்கப்படுத்தி அதேடா. அதுக்கு தான் அந்த 1800 ரூபாய் கொடுத்த மாத்திரை. சொன்ன மாத்திரன்னு 1800 ரூபாய் மாத்திரை. இசுப்பு கூட வச்சுக்கிறப்ப போகட்டும் போட்டேன். தூத்துவாங்க, பேசுறவங்க பேசுவாங்க. ஒரு சின்ன சாமி உள்ள அந்த பேண்ட் மத்தது படகு அதுக்கு மாதிரி வச்சுக்கிறேன். அது எந்த படம் இல்லடா, பல படம். என்னுடைய படம்
இல்ல ஒரு சின்ன வார்த்தை சொல்லிடுறேன். இல்ல நான் கேக்குறேன். சொல்றா. என்ன விஷயம் தெரியுமா? ஏய், நீ எதை கேட்டாலும் கேட்க இந்த தவசரி எதுக்கு தெரியுமா போட்டாங்க? எதிர்க்கு போட்டுக்கிறேன். அந்த புட்டு மறிக்கிறதுக்குன்னே போட்டாங்க. 1.5 லட்சம் ரூபாய் வாங்கின கம்பெனில ஏன் அந்த புட்டை அறுத்து போட்டு வந்தாங்க? ஏய், யாரு முடி? ஏய், ஏய், நீ போறதும் போன ஒழுங்கா போனா பரவாயில்ல. காய் தூக்கிட்டு போறிய அதுக்கு சின்ன ஒரு காய் 1.5 லட்சம் ரூபாய் வாங்குற பொட்டை பொட்டை அப்பா ஏய் வா இது என்ன இடம் இப்ப என்ன நடந்து தெரியுமா இருக்கு? என்னுடைய தகப்பன் பேர் தெரியவில்லை, அதனால காரணத்தை கேட்டுக்கிறேன். நாராயணா குறைஞ்சது 40 லட்சமா கூத்தாடுங்க. கேள்வி கேட்க வர கூத்தாடுறேன். நாளைக்கு என்ன நிலைமை? நாராயணா அனைத்தும் அவன் செயலாகட்டும். அனைத்தும் அவன் செயலாகட்டும். சரி வீரபாலா, இப்ப நீ வந்த காரணம் என்ன? ஏன் என் தாயை வெட்ட போகும்போது தடுக்கிறாயே? இது நியாயமா? நான் என்ன தவறு செய்தேன்? பெற்ற தாயை கொல்வது பெரும் பாவம். அது எனக்கே தெரியும். 21 தலைமுறை, அதாவது கட்டிய மனைவி முன்னே பெற்ற தாயை எட்டி உதைப்பவன் 7 தலைமுறைக்கு அடுத்த ஜென்மத்துல கை கால் மொண்டி கால் மொண்டியா பிறகுறான். ஏன் பிறகுறான் தெரியுமா? செஞ்ச பாவம். இப்படி ஏன் பிறகுறான்? செஞ்ச பாவம். முன் ஜென்மத்தில் பெற்ற தாயை கட்டிய மனைவி முன்னே, சாதாரணமா இல்ல, பெற்ற தாயை கட்டிய மனைவி முன்னே எட்டி உதைப்பவன் தான் அடுத்த ஜென்மத்துல. அப்படி இல்ல, பெற்றவங்க செய்த பாவம் பிள்ளைகளை நீ கட்ட சொன்ன பெத்த தாயின்னு அதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியும். யானு கேளு, ஒரு தாய் ஒரு மனைவி இருக்கின்றானா அவங்களுக்கு எப்படி சண்டை வரும்? ஆனா இப்ப உள்ள மருமகளுங்க அப்படி தங்கிட்டு அதை செஞ்சாலும் குத்தம். அந்த மாமியார் எங்கன்னா போய் சீரில் போட்டு கிடக்கும். ஒரு வேலை விட்டு வர ஒரு 8 மணிக்கு உடனே நாங்கள் வச்சு தலைக்காயம் வந்துடும். உங்க அம்மா இதை செய்யறாங்க, உங்க அம்மா அதை செய்யறாங்க, நல்லா இல்லை, உங்க அம்மாவுக்கு நான் சோறாக்கலாம் நல்லா இல்லை, தலைக்காயம் வந்துடுவாங்க 9 மணிக்கு. உடனே ஒரு ஆம்பளை ஆடுவார், ஓய் நான் என் பண்டாட்டிங்கன்னு அப்படி கேட்டேன். உண்மையாலும் தாய்க்கு பறிஞ்சுக்கணும் மனைவி ஒரு அடிச்சுக்கலாம், ஆனா தாய் மேல் கை வைக்கக்கூடாது, அதுக்கு தெரியும். ஆனால் அது நல்ல தாய், தாய் கை இவ தாய் இல்லை நாய். சரி, வார்த்தை உண்மையாகவே இருக்கட்டும். பெற்றெடுத்த தாயை கொல்வதும் பாவம், சிசுவை கொல்வது பாவம், பசுவை கொல்வது பாவம். பெற்ற தாய் மேல கை வச்சாலே பெரும்பாவம். 21 தலைமுறை. அதை விடு, உன் தாயை கொல்ல தயாராகி விட்டீர்கள். எதுக்காக? என்னுடைய தகப்பன் ஒப்பம் பேரு தெரியணும். அதை போட்டு அடிச்சு கிடக்குற பாவமா தெரியல. சொல்லுங்க, பாவமா தெரியல. எங்க தகப்பன் தெரியுமா? உங்களுடைய தந்தை பெயர் தானே? நான் சொல்றேன். முட்டாள மனசுல முடி வச்சிருக்கிற அங்கே தாண்டா உன்னை கேட்டேன். என் தகப்பன் யாரு? இவ்வளோ கருத்துலாம் பேசுனிய, ஊருக்கு உபதேசம் சொல்றேன், பேசி நம்ம நல்லா இருக்கணும். இவ்வளோ கருத்து சொன்னீங்க, ஊருக்கு ஏன் தாய் அடிக்காதுன்னு சொல்லல. நான் உன தகப்பன் பேரை கேட்டேன், தாய் பேரை கேட்டேன்ல. என் தாய் அடிக்க காரணம் யார் தெரியுமா? தம்பி தான் வயதுல மூத்தவங்கள துன்படுத்தக்கூடாதுன்னு நானே சொல்லிட்டேன். அப்படி இருந்து போகத்தை கிளம்பி இப்ப வந்து நீ ஏன்டா அவளை கேட்க என்ன கேட்ட? குருவை அடிப்பது பாவம். நீ கலகக்காரன்டா. என்னுடைய உண்மைதான் சகோதரர் தான் கூட பண்ணணுமா? அது எங்க? வாத்தியாரு கூட பண்ணணும். அது எங்க? படிக்கு கீழே பார்த்த படியில காலை வச்சா அண்ணனும் பார்க்க மாட்டேன், குருனும் பார்க்க மாட்டேன், தாயனும் பார்க்க மாட்டேன். அம்மா எங்க அப்பா பேரு பிரம்மம்பா. இவ்வளவு நேரம் கேட்டு நான் பத்தி அவங்க அப்பன் பேரு உங்க அப்பனுக்கு என்ன வேலை? படைக்கும் தொழில். யானை முதல் எறும்பு கடை எண்ணாயிரம் ஜீவராசிகளையும் படைக்கும் சிருஷ்டிக்கத்தான். சத்தியமா மண்டையிலே எழுதி உன் தலையிலே மயிரால் மறைப்பவன் என் தந்தை
பிரம்மதேவன் கலைவாணி சமேதன் எல்லாரையும் இப்பதான் படிச்சான். எங்க அப்பதான் படிச்சான். இந்த ஊர்ல எல்லாமே படிச்சானா? எல்லாரையும் எங்க யானை முதல் எறும்பு கடை அவங்களாம் எனக்கு தேவையில்ல. எங்க இருவரையும் யார் படிச்சா? உங்கள் இருவரையும் படைத்தது யார் தெரியுமா? என் தந்தை மூலமாக, உன் தந்தை வழியாக. அப்படிலாம் கிடையாது. எங்களை படைச்சது எழுதி வச்சான் பிரம்மன் தான் சொன்னேன். எங்களை படிச்சது யாரு? உங்க அப்பன் தானே? ஆமா. ஒருத்த எல்லாரையும் நல்லா படிச்சோம் உங்க அப்பன். எங்களை ஏன்டா அப்பம் பேர் படிச்சான்? சரியா சும்மா தான்டா இருக்கிறேன். நான் சும்மா தானே இருக்கிறேன். நீ தான்டா வாய கிடைக்க. எங்க அப்பன் பிரம்மன். அவனுக்கு என்ன வேணும்? எனக்கு வேண்டாம் உனக்குன்னு கேட்கலாம்ல. எங்க அப்பனுக்கு படைக்கிட்டா எல்லாருக்கும் தந்தை பேர் தாய் பேர் தெரியுது. எங்களுக்கு ஏன் தாய் பேரு தந்தை பேர் தெரியாது? உங்க அப்பா எல்லாம் விதியப்பா விதி. அதாவது அதுக்குதான் சொன்னேன், மண்டையிலே எழுதி மயிரால் மறைத்தான் என் தந்தை பிரம்மன். காலத்தின் விதி, விதியும் சதியும் ஒன்றாக வேலை செய்தது. அதனால ஒப்பம் பேர் உங்களுக்கு தெரியாது போச்சு. எங்க அப்பன் பேர் எனக்கு தெரியல, ஆனா உங்க அப்பன் பேர் உனக்கு தெரியும். ஆனா உங்க அப்பனை கலைப்பு விட்ட பச்சை பச்சை கேட்பேன் உங்க அப்பனை. அது வேணாம் சத்தியமா நிறைய சொல்ல. யாரு கேளு, பெத்த மகன் கூட பாக்கலங்க, அவ்வளவு கருப்படிக்கு போனாங்க உங்க அப்பங்க. இவங்க அப்பங்கால சத்தியமா அவன் அப்பன்டா. கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட் நான் வரேன். நீ எங்க சபித்து விடுவேன். உன் சாவை நான் பண்ணு மாதிரி துண்டு போடுவேன். சமீபாரான் துண்டு போடுவேன். உன்னுடைய தந்தை யார் என்று கேட்கின்றாய். காலம் கடந்து விட்டது, இருந்தாலும் உன்னை ஈண்டெடுத்த தந்தை யார் தெரியுமா? அந்த சராசரம் 14 உலகம். அந்த சராசரம் 14 உலகம். அவனி 56 தேசத்திற்கும் அதிபதியாக இருந்தவர். அப்ப என் தந்தை இல்லையா? சொல்ல வர முயற்சி எங்க அப்பா பேர் அந்த சராசரத்தையும் 4 திசையும் கட்டி ஆண்டவன் இருந்தவன் யார் தெரியுமா? இந்த உலகத்தை ஆண்டவன் இரண்யாக்குதல். பெரிய தந்தை இரண்யன், உன்னுடைய தந்தையும் இரண்யாக்குதல். என்னுடைய தந்தை பெயர் இரணியாக்குதல். என் மூத்த தந்தை பேர் இரணியன். அப்படித்தானே? அப்படி என்றால் என் தந்தை இரணியாக்குதன் எங்கே இருக்கின்றான்? எந்த நாட்டில்? உன்னுடைய தந்தை எங்கே என்று கேட்கின்றான். ஆமா, பெற்ற தந்தையை பார்க்க வேண்டும், அவளுடன் கட்டி தழுவ வேண்டும், என் பாசத்தை அவரிடம் கொட்ட வேண்டும். ஆகினால் என் தந்தை எங்க இருக்கு? நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய வைகுண்ட பதிவு போய்விட்டார். நாராயணா அப்படின்னா புரியல. அப்படின்னா புரியல, விளக்கமா சொல்ல. அதாவது சங்க தமிழ் 3 தமிழ் அதெல்லாம் கேட்கல. நாராயண வைகுண்டத்துல அன்னமுத்திரா இருக்க ரொம்ப நாளா என்ன அடிக்கணும் ஆச்சா. இன்னைக்கு இந்த வேஷத்துல அடிக்கிறார். நிறைவேற்றுங்க. வைகுண்டத்துல இருந்து பார்த்தேன் நாராயணன். அவன் ஒரு பச்சை மூஞ்சிக்காரன். அவன் மூஞ்செல்லாம் பச்சை கேட்டாதானே விஷயத்த சொல்ல முடியும். நான் உன்னை அதை கேட்கல. நீ இன்னொரு இடத்துக்கு அனுப்புறான், அங்க பேசுறதுலாம் சொல்றேன். அதான் வேணாம் எனக்கு. எங்க அப்பா எங்க இருக்காரு, என்ன ஆனாதான் உனக்கு? எங்க அப்பா வைகுண்ட பதவி அடைந்து விட்டார். பாருண்டா, இந்த இலக்கியமெல்லாம் பேசாத எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் மெட்ராஸுக்காரன், உங்க தான் பேசுவேன். வந்துச்சா போச்சா கீச்சாங்க அம்மா சாமி. நான் வரும்போது என் சூட்டு வீச்சு அப்போ அப்பா அப்போ தெளிவா பேசணும், சுத்த தூய்மையா பேசணும், நெய் ஊற்றி பேசணும், பருப்பு ஊற்றிக்கணும், தாண்டா ஊற்றிக்கணும். இப்ப சென்னை வந்துக்கிறான் மெட்ராஸ். என்ன மறக்குன்னு நினைக்காத. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். யாரிடம் எப்படி பேச வேண்டும் வரமுறை இருக்குது. பச்சுத்தோட பண்ணுவான். ஆமாண்டா, தம்பிதான் அண்ணா தான் தம்பி இருந்தாலும் அந்த படிக்கு கீழே தான். நீ வா மேட மேல வந்துட்டாங்க வாத்தாங்க தான் நம்பலாம். நீ என்ன ஓட்டான்ட்ட. ஆமாண்டா, நீ வா அம்மான்னு சொல்லி மொத்தம் தோட்டப்பாட்டில போதும். நாராயணா மறுபடியும் கேட்கின்றார், வைகுந்த பதவி அடைந்து விட்டார்கள் என்றால் அவர் பிறவி காலம் முடிந்து. ஏன்னா அதுக்கு கதை சொல்லணும்னா
ஒப்பனுக்கு முன்பு பிறவி என்னன்றது நான் சொல்லணும். வேணாம். அதெல்லாம் வேணும். எங்க அப்பா வந்து வைகுண்ட பதவி அடைந்தார் என்றால் அவர் பிறவி காலம் முடிந்து சிவ உலக பதவி சிவலோக பதவி அடைகிறார் என்றால் இறந்து விட்டார். தந்தை இப்போது உயிருடன் இல்லை, அவன் இறந்து விட்டானா? அண்ணா இறந்து விட்டாரா அல்லது வா எடுத்துக்க. அடுத்தவரா இறக்கப்பட்டார்? கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, என்னுடைய தந்தை இயற்கை மரணம் அடைந்து விட்டாரா, இல்லை எதிரியார்கள் யாரால் என் தந்தையை கொல்லப்பட்டாரா? இப்ப சுத்த தமிழ்ல பேசுகிறார் தம்பி. இயற்கை மரணம் கிடையாது. அந்த சராசரம் 14 உலகம் அவனுடைய 56 தேசங்களும் கட்டி ஆண்டவன் இறைவன் உன்னுடைய பெரிய தந்தை, என்னுடைய தந்தை தந்தையாகப்பட்டவர் சென்றார். எங்கே தெரியுமா? எங்கே சென்றார்? நாராயணன் கிட்ட போனார். உங்க நாராயணன்? ஆமா. அந்த கடங்காரன் அவன்கிட்டயா? எப்படியோ நாராயணனும் சென்றார். பூமியை பாயாக சுருட்டினார், அடியோதண்டமாக அடித்தார், பூமாதேவை சிறை பிடித்தார். சிறை பிடித்த நேரத்திலே நமோ நாராயணன் வெண்பன்றி அவதாரம் எடுத்து தன் கூறிய பற்களால் கிழித்து உன் தந்தையின் உயிரை மாய்த்து விட்டார். அந்த நம்மளை எதிர்ப்போர்க்கோ இல்லை கொள்வோர்க்கோ வெல்வதற்கோ ஒரு ஆளே இல்லை நிகர் என்று நினைத்து வாழ்ந்து வந்தோம். ஆனால் நம்மளை ஈண்டெடுத்த தந்தையை ஒருவன் கொன்று விட்டான் என்றால் பெத்த பிள்ளைகள் இப்போதே அந்த மாயவனை 2 துண்டாக நொய்யச்சு கொய்த்தாங்க. அது போட்டோனையும் கொலை போடும். அதாவது பழமொழி நொய்யாச்சு கஞ்சி காய்ச்சி குச்சி போடுறா, சூப்பரா இருக்கும்டா. நொய்யாச்சு கஞ்சிட்டாங்க. அதாவது கஞ்சா குடுறா என்றால் அரக்க குடும்பத்தில் பிறந்தவனுக்கு அரை புத்தி என்று கூறுவார்கள். இது நாள் வரையில் அரக்கரினம் என்பது உங்களுக்கு தெரியாது. இந்த நிமிடம் தான் சொன்னேன். ஏன் சொன்னேன்? எந்த புத்தி போனாலும் மந்தி என்று சொல்வார்கள். நீ மறுபடியும் சுத்த தமிழ பேசுற சொல்றேன் கேளு. மந்தி என்று சொல்லக்கூடிய அந்த மந்தி புத்தி போவாது. அரக்க புத்தி, அரக்க புத்தி, கிறுக்கு புத்தி, அந்த புத்தி தான் உங்களுக்கு இருக்குது. உடனே நாராயண சிறை பிடிக்கணும் முடியாது. முடியாது. எனக்கு வீரம் இல்லையா, விவேகம் இல்லையா, திறமை இல்லையா, ஆற்றல் இல்லையா, இல்லை அழிப்பதற்கு ஆயுதம் இல்லையா? அத்தனை இருந்தாலும் உன்னுடைய பெரிய தந்தை எப்பேற்பட்ட வரத்தை வாங்கினார் தெரியுமா? பெரிய தந்தை எப்பேற்பட்ட வரத்தை எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? எப்பேற்பட்ட வரம்? இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் இறப்பு வேண்டும். ஒரு வரம். இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் வர வேண்டும். அந்த நேரத்தில் இறப்பு வேண்டும். ஒரு வரம். உள்ளும் இல்லாமல் வீடு என்றா உள்ளும் இல்லாமல் புறமும் இல்லாமல் உள்ளே எனக்கு உயிர் போகக்கூடாது. வீட்டு வெளியும் உயிர் போகக்கூடாது. வீட்டுக்கு வெளியும் உயிர் போகக்கூடாது. 2வது வரம். அது மட்டுமா? வில் வேல் கோடாரி கட்டாரி என்று சொல்லக்கூடிய எந்தவித ஆயுதங்களாலுமே இருப்பதற்கு கூடாது. உலகத்தில் தோன்றப்பட்ட எந்த ஒரு ஆயுதத்தையும் எனக்கு அழிவு என்பதே இருக்கக்கூடாது. அது மட்டுமா? மனிதர்களால் எனக்கு இறப்பு இருக்கக்கூடாது. மானிட பிறப்பால் எனக்கு அழிவு என்பதே மனிதர்களாக இருக்கக்கூடாது. நாங்க அதை யாராலே சாவே வரக்கூடாது. பெரியப்பா வாங்கலாம். புத்திசாலித்தனமா என்ன சொல்ல தெரியுமா? புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அதுதானே. அப்ப பெரியப்பா சொல்றேன். சொல்லு. உள்ளும் இல்லாமல் புறவும் இல்லாமல் இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் வில்வேல் கோடாரி கட்டாரி என்று சொல்லக்கூடிய எந்தவித மர ஜென்மங்களாலும் எனக்கு இறப்பு இருக்கக்கூடாது. மிருகங்களாலும் இறப்பு இருக்கக்கூடாது. வரம் வாங்கிய உடனே என்ன செய்தார் தெரியுமா? அந்த கரிமுஞ்சன் சொல்றிய நமோ நாராயணன் சொல்றத கேள். இல்ல என் புள்ளி ஆகி போயிட்டேன். சொல்லி ஆகணும். சொல்லு. அப்படி இருக்க இந்த வரத்துக்கேற்ப
இந்த நாராயணன் என்ன செய்தார் தெரியுமா? என்ன அவன் அந்த பஞ்சமா பாதக என்ன செய்தான்? அந்த கொலகார பாவி, அவன் பணக்காரன். கொலகார பாவி அவன். அந்த பாவிதான். அந்த பாவி என்ன பண்ண செய்தான்? தெரியுமா? என்ன செய்தான்? உள்ளும் இல்லாமல் புறமும் இல்லாமல் ஆகாயத்திலும் இல்லாமல் பூமியிலும் இல்லாமல் என்ன பண்ண தெரியுமா? என்ன செய்தான்? உள்ளும் இல்லாத வெளியும் இல்லாம நடுவாய்ப்படி வாழைப்படி நடுவாய்ப்படியில வைத்து இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் அந்திம நேரத்திலே வைத்து பொழுது சாயும் நேரத்தில் அந்திம நேரம் அந்திம நேரம் நில்வேல் கோடாரி கட்டாரி என்று சொல்லக்கூடிய ஆயுதங்களையும் ஓ கரண்ட் கருப்போ